ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவெல்லாம் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சைக்காலஜிக்கல் வீடியோ போடுங்க அப்படின்னு எஜுகேஷனில் சம்மந்தப்பட்ட வீடியோன்னு இன்றைக்கி அதை சார்ந்து தான் ஒரு டாப்பிக்கு. நிறைய பேர் பேராசை அதிகமாக இருக்கிறதுனால தான் லாஸஸ் மார்க்கெட்டில் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னு ஒரு பொதுவாக பேசிக்கிறது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யாரும் பேராசைனால லாஸ் பண்ணிக்கிறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களோட லாஸ் கொடுக்க மனம் இல்லாததுனால தான் அதிகமான லாஸஸ். அதாவது ஒரு 100 ரூபா பொருள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகுது, ஒரு 98 ரூபாய்க்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த 2 ரூபா கொடுக்க மனம் இல்லாததுனால தான் இவ்வளோ பெரிய நஷ்டமே வருது ஃப்ரெண்ட்ஸ். அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1 lakh rupees கொடுத்துட்டு, இப்போ 1 lakh rupees கொடுத்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கணக்கு எடுத்துங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1% வச்சுக்கலாம். 1 lakh 1%, அதாவது 1000 ரூபா. 1000 ரூபா டெய்லி சம்பாரிச்சா போதும் சார், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா முதல்ல வைக்கிறேன், எனக்கு டெய்லி 1000 ரூபானா கூட எனக்கு மாதத்துக்கு 20 ட்ரேடிங்னா 20% வரும் அப்படின்றது பேராசை கிடையாது. அது நார்மலான எல்லாருக்கும் வர ஆசை தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு ஜென்ரல் ப்ரொவிஷன் ஸ்டோர் ஆகட்டும், ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எவ்வளோ முதலீடு போடுறாங்க அவங்க? ஒரு ஜென்ரலாக ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு வராங்க அப்படின்னா ஒரு காய்கறி வாங்கிட்டா 200 300 லாபம் பார்க்குறாங்க. அப்போ அவங்க கிட்டத்தட்ட 20% சம்பாதிக்கிறாங்க. அது பேராசையா? கிடையாது. அதாவது அவங்களுக்கு புரியல எந்த தொழில் பண்ணணும்னு தெரியல. அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எதை சைட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வராங்களே தவிர, இங்கே யாரும் கோடியாக பணம் எடுத்துகிட்டு போகணும், அப்படியே பெரிய மல்டி பில்லியனர் ஆகணும் அப்படின்னா சத்தியமாக வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ். யாரும் புரிஞ்சுங்க யதார்த்தமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் லைக்ஸ் அதிகமாக எதிர்பார்க்குறேன், கமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து போடணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்னால் தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் போட முடியும். ஸோ மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டாபிக் போகலாம் வாங்க. அந்த 1% ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இங்கே வராங்க. ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ண தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு வியூஸை சொல்கிறேன் நான். அதாவது இப்போ ரன்னிங் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் இங்கேருந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுவிட்டு என்னுடைய டார்கெட் என்னவோ 1 to 2 லெவலில் டார்கெட்டை வச்சுட்டு வெளியே வரணும். இப்போ இங்கே சொல்லலாம் சார், இது தெளிவாக எங்களால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல, அதான் பிரச்சனை அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 9:32 என்ன பண்ணியிருக்கேன், 56,800 கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரும். ஏன்னா சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ அது வரல வெயிட் பண்ணி ஆகணும். நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறோன்னா அது வரல வெயிட் பண்ணி ஆகணும். அப்போ எத்தனை மணிக்கு ப்ரைஸ் வந்துச்சு, கிட்டத்தட்ட ப்ரைஸு 10:28 கிட்ட உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகுது ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் இதில் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வருது, உங்களுடைய லிமிடேஷன், நீங்கள் என்ன ட்ரேட் எடுக்கிறீங்க, ஃபியூச்சர் ட்ரேட் எடுக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய கால் ரைட் பண்ணுறீங்களா, இல்லை புட்டை வாங்குறீங்களா, எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு டிசைட் பண்ணணும். அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ், ஒருவேளை மார்க்கெட் மேலே போயிடுச்சுப்பா, மார்க்கெட் கீழே வந்துச்சு, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க, ஓகே. இல்லை மார்க்கெட் இந்த பக்கம் வரல, மார்க்கெட் திரும்பி மேலே போயிடுச்சு, அப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துல உங்களுடைய லாஸை நீங்கள் புக் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய அவேர்னஸ் ரொம்ப பி கேர்ஃபுல், ரொம்ப அவேர்னஸாக இருந்து உங்களுடைய நஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு க்ளோஸ் பண்ண கற்றுக்கணும். இதுதான் மார்க்கெட்டில் நிறைய விஷயம் கற்றுக்கிறது. நீங்கள் லாஸ் புக் பண்ண கற்றுக்கிட்டா தான் உங்களால் ப்ராஃபிட்டில் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியும். இன்னொன்று என்ன, இந்த பேராசைன்னு சொல்லி இந்த டாபிக் ஞாபகம் வருது. இப்போது 1 லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட்டில் காமிக்குதுன்னு வச்சுங்களேன். என்னுடைய இத்தனை வருஷம் அனுபவத்தில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1000 ரூபாய் டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 10,000 ரூபாயிலும் போகும் ப்ராஃபிட். அது என்ன பண்ணுவாங்க, அடடா வெயிட் பண்ணியிருந்தோன்னா நம்ம எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம், நம்ம 1000 ரூபாய் வெளியே வந்துட்டோமே. இதுக்கு பேர் பேராசை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் பண்ண தெரியல அவங்களுக்கு. அந்த அமௌண்ட்டை ஜஸ்ட் க்ரீன் கலரில் பச்சை கலரில் போயிடுச்சுன்னா ஓகே லாபம் வந்துடுச்சு அப்படின்னு வெளியே வந்துடுவாங்க.
ஆனால் அது என்ன பிரச்சனை, அங்கே ஏன் அது அந்த அந்த தொகையை ஏன் நம்ம அந்த இடத்துல எடுக்கணும் தெரியல அவங்களுக்கு. ஏன்னா எவ்வளோ தூரம் போகும் தெரியாதுல்ல. இவ்வளோ தூரம் போகும்னாக்கா நம்ம கொஞ்சம் காத்திருக்கலாம். அது போகும் தெரியாதப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் பச்சை கலரில் ஏதோ அமௌண்ட்டு காமிக்குதுப்பா, நம்ம சீக்கிரம் அதை வெளியே வந்தலாம் எடுத்துக்கிட்டு. அதே ஒரு நஷ்டத்தில் வரட்டுமே. இப்போ 1 லட்ச ரூபா முதல்ல போட்டிங்க, ஒரு 1000 ரூபா நஷ்டத்தில் இருக்கட்டுமே. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, இன்னும் 2000 ரூபா நஷ்டத்தில் காமிக்கும். இல்லை நம்ம அப்போயே 1000 ரூபாய் வெளியே வந்துட்டால் போதுமாச்சு, இப்போ 2000 ரூபா நஷ்டத்தில் காமிக்குது. சரி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், அட்லீஸ்ட்டு அந்த 1000 ரூபாய் நஷ்டம் வந்துச்சு இல்லையா, அங்கே வந்தால் கூட வெளியே வந்துடலாம். அது என்ன ஆகும், 3000 ரூபாய்க்கு நஷ்டத்தில் போகும். அப்போ என்ன பண்ணுவான், ஐயோயோ நம்ம 2000 ரூபாய் நஷ்டத்துலையாவது வெளியே வந்துட்டுருக்கணும், நம்ம பெருசாகிடுச்சு, சரி வந்துட்டோம் பார்த்துக்கலாம். இப்படி அவங்களுடைய மனநிலைமை மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. லைவ் மார்க்கெட்டில், ரன்னிங் மார்க்கெட்டில் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்காத வரலும் உங்களால் லாபத்தை நோக்கி பயணிக்க முடியாது. ஸோ நஷ்டத்தை ஏற்றுக்க பழகுங்க. அது நஷ்டத்தை குறைச்சி ஏற்றுக்க பழகுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட நஷ்டத்தை குறைக்க முடியுமோ அவ்வளோ ஏற்று பழகிட்டா உங்களுக்கு அருமையான எதிர்காலம் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் சரியாக முறைப்படி நீங்கள் உபயோகிக்கல அப்படின்னா அதுவே நமக்கு எதிர்வினையாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இந்த விஷயம் சொல்லணும்னு கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலாம் இதுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள் வருதுன்னு. இதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இனி வரும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கு அதிகமான ஆதரவு தெரிவிச்சிங்க அப்படின்னா. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.